அதிமுகவிலே இணைந்த ஓபிஎஸ் அணியின் முக்கிய தலைவர்கள் கதரும் ஓபிஎஸ் தலைமை மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு தலைவர் நம்மை நம்பி வந்த தொண்டர்களை எப்படி காப்பாற்ற வேண்டும், அதே போல எப்படி கைவிட்டார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நமது ஓபிஎஸ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ்ஐ நம்பி போன அனைவருமே தற்சமயம் அதிமுகவிலே இணைஞ்சிருக்காங்க. ஏன்னா அவர் திமுகவின் பக்கம் சாய்ந்து விட்டார். இறுதியாக ஒரே ஒரு நபர் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருந்தார். அவர் வேற யாரும் கிடையாது, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கூடிய ஐயப்பன் அவர்கள். அந்த ஐயப்பனும் தற்சமயம் சசிகலா அணியிலே இணைந்திருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு கூட ஒரு சீட்டு வாங்கி கொடுக்க முடியாமல், எனக்கு மட்டும் ஒரு தொகுதி இருந்தால் போதும், நான் மட்டும் வெற்றி பெற்றால் போதும், என்னை நம்பி வந்தவர்கள் நடுத்தெருவில் இருந்தால் என்ன, வராட்டி என்ன என்று ஓபிஎஸ் இருந்து கொண்டிருப்பதாகத்தான் இணையதளங்களிலே செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நஞ்ச ஆதரவாளர்களும் தற்சமயம் அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சந்தித்து தன்னை அதிமுகவிலே மீண்டும் தாய் கழகத்திலே இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது. ஓபிஎஸ் பலர் அண்மை காலமாக அதிமுகவிற்கே திரும்பிட்டு வர்றாங்க. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் புவனேஸ்வர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலே இணைந்திருக்கிறார். மேலும் ஆழ்வார் தினகரி, திருச்செந்தூர் பகுதிகளைச் சேர்ந்த பல நிர்வாகிகளும் தங்களை அதிமுக இணைத்துக் கொண்டிருக்காங்க. தனது ஆதரவாளர்கள் மீண்டும் அதிமுக இணைவது ஓபிஎஸ் தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் அவர் என்னைக்கு திமுக இணைந்தாரோ அன்றையிலிருந்து இதுவரைக்கும் அதிமுகவிலே தினம் தினம் இணைந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அவர்கள் புறம் அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ்ஐ நம்பி போனவர்கள் தற்சமயம் ஓபிஎஸ் நம்மை நடுத்தருவிலே விட்டு விட்டார் என சொல்லி அதிமுகவிலே தாய் கழகத்திலே மீண்டும் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் புவனேஸ்வர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலே இணைந்திருப்பது தற்சமயம் அதிமுக அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு கட்சியாக இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பூராமே அதிமுகவிற்கு ஆதரவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும்பாலான ஆட்சி அமைப்பதற்கு இந்த மாதிரி இணைப்பு விழா என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பகுதி இருக்கிறது என்றால் அந்த பகுதியிலே ஒரு 100 நபர்கள் இருந்தாலும் கூட அதில் 100 நபரில் 60 நபர்கள் அதிமுகவினராக இருந்தால் வெற்றி வாய்ப்பு என்பது மிக சுலபமாக இருக்கும். அதைத்தான் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியும் செய்து கொண்டிருக்கிறார். 2 கோடி தொண்டர்களாக இருந்த அதிமுக அப்படிங்கிற மாபெரும் ஒரு இயக்கத்தை 2.5 கோடி தொண்டர்களாக மாற்ற வேண்டும் என எண்ணத்துடன் அதற்குரிய வேலைப்பாடுகளில் மிக தீவிரம் காட்டியிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஒருபுறம் பிரச்சாரம், ஒருபுறம் இணைப்பு விழா என அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவுங்க நண்பா.